எப்போ ஒரு மனுஷன் வெளியே நடமாடுவான் தெரியுமா? மனசு ஃப்ரீயா இருந்தா, சந்தோஷமா இருந்தா அவன் வெளியே டிராவல் பண்ணுவான். இல்லைன்னா அவனால அசையவே முடியாது. ஒரு அறைக்குள்ள அந்த அளவு ஒடுங்கி போன நிலைமையில ஒரு மனுஷன் இருப்பான் துக்கம் அடைக்கும் போது. ஆனால் நீ அப்படி ஒடுங்கி போன நிலையில் இருக்கும் போது உனக்காகவும் எனக்காகவும் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்காக எனக்காகவும் ஆவியானவர் எங்கேயோ சில காரியத்தை உன் நன்மையை கொண்டு வருகிறதற்கு அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. உன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுக்கு எங்கேயோ பேச்சுவார்த்தை. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, உன் சஞ்சலத்தை மாற்றும்படி, உன் துன்பத்தை மாற்றும்படி, உன் நெருக்கங்களை மாற்றும்படி உனக்காக எங்கேயோ ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோ. நீ பேச முடியாத இடத்துல, நீ பலவீனப்பட்டு நீ போக முடியாத இடத்துல, உன்னால டிராவல் பண்ண முடியாத இடத்துல உனக்காக ஒருவர் டிராவல் பண்ணி உனக்காக ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்.